ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்டு இருக்கேன். உங்களோட A to Z மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க. இந்த சைட் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து வீட்டில் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் என்ன வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. நல்ல ஒரு அழகான வீடு அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் நல்ல ஒரு பெரிய மெயின் கேட் பண்ணியிருக்காங்க. கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கட்டு கொடுத்து நல்லாவே இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஒரு 65 lakhs இது பட்ஜெட் வருங்க. உள்ளே என்ட்ரு ஆனோன்னு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் ஒட்டி நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க. ஒரு பெரிய கார் கூட நிறுத்தலாம், ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம். இங்கே அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே அழகாக வந்து ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்காக தான் இருக்குது. இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கேட் நார்த்து பார்த்த மாதிரி மெயின் டோர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே டீக்கில் வந்து ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோட ஹால் தாங்க. ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலும் வந்து நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் இருக்குங்க. ஸோ இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 அடி வருங்க. இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 அடி வருங்க. நல்லா அழகான டைல்ஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு மார்பிள் ஃபினிஷில் இந்த டைல்ஸ் வந்து இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது. இந்த சைடு டிவி யூனிட் சைட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சோஃபா போட்டுக்கலாம், ஒரு எல் டைப் சோஃபா போட்டுக்கலாம். அதுவும் நல்லா இருக்குது. மேலே வந்து ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து பட்டி பார்த்துருக்காங்க. ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு டோர் தாங்க. பிவிசியில் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான டோராக இருக்குது. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் டைல்ஸு ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இங்கே வெஸ்டர்ன் கிளாஸை வச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனோட நல்லாவே இருக்குங்க. இந்த டோரும் பாத்ரூம் டோரும் நல்ல ஒரு டீசென்ட் லுக்கில் நல்லாவே இருக்குது. இங்கே இன்வெர்ட்டருக்கு இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா மாதிரி உங்களுக்கு வந்து தனியாகவே வந்து டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அழகான மார்பிள் ஃபினிஷில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லி. கிச்சனு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 அடி வருங்க. இந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 அடி வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் யூனிட் வந்துடுங்க. ஸோ இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம். கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ்எஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான சிங்க்கு தாங்க. சிங்க்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அவுட்டோர் வந்து இங்கே ஒரு செட் பேக்கு, அதுக்கு ஒரு டோரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. செட் பேக்குக்கு ஒரு கேட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் நல்லா இருக்குது. இல்லை வெளிச்சம் காற்றுக்காக தான் இந்த செட் பேக் ஏரியா கொடுத்துருக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த இது கிச்சனு. இதுலேயும் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் வந்துருங்க. ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வித்தாக அகலமாகவே இருக்குங்க. நல்லா பீரோலாம் நல்லா எடுத்துகிட்டு போகலாம். அதனால் எந்த வித பிரச்சனையும் வராது. ஏன்னா ஒரு சில இடத்துல ரொம்ப சின்னதாக போடுவாங்க படிக்கட்டு. நல்லா வந்து பெருசாகவே இருக்குங்க. மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் செட்டப் தாங்க. மேலேயும் ஒரு ஹால் டைப்பில் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே டிவி வச்சுக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு சோஃபா போட்டுக்கலாம், இல்லை இந்த சைடில் வேணாலும் சோஃபா போட்டுக்கலாம். இந்த மினி ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 14 சைஸில் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் ஒரு ஹால் இருக்குங்க. மேலே இது வந்து பட்டி பார்த்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஸ்பாட் லைட்டில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது வந்து ஒரு 2 BHK ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு அழகான ஒரு டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ஜன்னல் வச்சு இங்கே வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான மைல்டு டிசைனில் நல்லாவே இருக்குங்க. இது உள்ள வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் வெஸ்டர்ன் கிளாசிக் வச்சு கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து
குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸுங்க. நல்ல ஒரு பொருள் தான் போட்டு வீடே வந்து ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல அழகான ஒரு ப்ரெஸ் டூ டோர் தான். உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பெட்ரூம்ங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11.5 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூம் பார்த்தாலே நல்ல ஒரு அழகான ஒரு லுக்கில் இருக்குங்க. ஸோ இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரூம் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். அதில் வந்து இது வந்து ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான பாரிஸோட ஈஃபில் டவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். 6க்கு 8.5 சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இப்போ பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இது வந்து பால்கனிக்கு போகிறதுக்கு டோரு. அதுவும் வந்து அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தாங்க. இது வந்து பால்கனியோட வியூ தான். பால்கனி வியூ பாருங்கள் நல்லாவே இருக்குது. ஒரு 3.5க்கு ஒரு 14.5 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தாங்க. சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான். பக்கத்துலேயே வந்து வீடுங்கள்லாம் இருக்குது. நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீட்டில் லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, see you, bye bye.